ஹலோ மக்களே, இன்றைக்கி வாங்க மேங்கோ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீசன் வந்து ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ ஆந்திராவில் வந்து எல்லாருமே வந்து மாங்காய் சீசன் வந்த உடனே செய்கிற வேலை மாங்காய் ஊறுகாய் வைக்கிறது தான். ஸோ நானும் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து அம்மாவும் வச்சது கிடையாது, நாங்களும் வச்சது கிடையாது. பட் இப்போ வந்து பர்ஃபெக்டாக வச்சிட்ருக்கேன். ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலில் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஏரியா சவுகார்பேட்டு தாங்க. ஸோ பிறந்தது வளர்ந்தது படித்தது அப்படின்ட்டு. ஸோ மேங்கோவும் அங்கே தான் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் எனக்கு தெரியும். அதனால் அங்கேயே போயிட்டு வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ இதை வந்து எப்படி க்ளீன் பண்ணணும், அதோட ப்ராசஸ் எல்லாமே வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேறு எங்கேயாவது மாங்காய் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கும் வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆந்திராஸ் மருமகள். நான் உங்கள் கல்பனாங்க. அண்ட் இன்றைக்கி என்னென்னா மேங்கோ பிக்கிள் செய்யலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். அண்ட் அதை எப்படி செய்யலாம் அப்படின்றது உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் இதுக்கு என்ன தேவைப்படும்னா, மேங்கோஸ் வந்து நம்ம வாங்கும் போதே என்னென்னா ஃபஸ்ட்டே கழுவிட்டு வந்து அங்கே கட் பண்ணிவிட்டு வந்துடணும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னா என்னென்னா அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு வீட்டில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கழுவிட்டு ஒரு கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஆறிட்ட பிறகு கட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் என்னன்னா நம்மளை அங்கேயே வந்து கட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதனால நான் வந்து அங்கே வந்து ஒரு கிளாத் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவி அவங்கக்கிட்ட கட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தேன். நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு என்ன பண்ணணும்னா, ஒரு வாட்டி வந்து நல்லா வந்து தண்ணியை வச்சு கழுவக்கூடாது, கிளாத் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி தொடச்சி கொஞ்சம் 2 நிமிஷம் வந்து இப்படி ஆற வச்சுக்கணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பவுல் வந்து எடுத்துக்க போகிறேன். இதில் வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிக்கிள் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ் பீஸ் மாதிரி. நான் வந்து நேற்று சவுகார்பேட்டுக்கு போயிட்டு வரும்போது நைட் ஆகிடுச்சா, நைட்டு வந்து தங்கக்கூடாது. ஆக்சுவலி மார்னிங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங்குள்ளே வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிக்கணும். பட் நான் வந்து பாரிஸில் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சி. நைட் என்னால் வைக்க முடியல. அதனால் வந்து இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னென்னா ஒரு நாள் அப்போது என்ன ஆகும்னா, இது காய் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காமல் கட்டியாக இருக்காமல் என்னென்னா மெத்துனாயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இப்போது இந்த மாதிரி கிளாஸ் பவுல் வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு நாள் நைட்டு வந்து இது தங்குது அப்படின்றப்போ வந்து காற்று போகாமல் நல்ல கவரில் வந்து சேஃபாக நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெயிலுக்கு ஆற வச்சுட்டேன். ஸோ ஏதாவது ஆற வச்சுட்டு இந்த மாதிரி வந்து பரப்பி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நான் வந்து வெயிலுக்கு வந்து பரப்பி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோன்னா, இந்த ரெட் சில்லி பவுடர். இது வந்து ஆர்கானிக். எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார். கொஞ்சம் பூண்டு வந்து நம்ம பீல் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும். அப்படியே வந்து கல்லுப்பு வந்து சால்ட்டு போட்டால் உப்பு வந்து ரொம்ப கரைக்கும். அதுக்காக என்னென்னா கல்லுப்பையும் வந்து கொஞ்சம் வெயிலில் வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தூளா மாதிரி மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடுகு எல்லாமே வந்து நம்ம பச்சையாகவே வந்து வெயிலில் மட்டும் காய போட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து கடுகு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடுகு வந்து ஆற வச்சு மிக்ஸி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வெந்தயம் வந்து இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி போடுறேன்றதை உங்களுக்கு வந்து அளவு சொல்கிறேன். கொஞ்சமாக வந்து மஞ்சளும், அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்நட் ஆயில், இந்த என்னது பீனட் ஆயில் சொல்லுவோம் இல்லையா, கடல் எண்ணெயா என்னன்னு சொல்லுவாங்க தெரியல. ஸோ கிரவுண்ட்நட் ஆயில். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நல்லது, ரொம்ப நல்லது. அண்ட் இதை வந்து நம்ம ஏதாவது பிளாஸ்டிக் கிண்ணத்துலையோ இல்லை ஏதாவது கிளாஸ் பவுலில் இல்லை ஜாடி அந்த மாதிரி கிண்ணத்தில் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பவுல் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அளவு சொல்லிடுறேன். இந்த மாதிரி வந்து மொத்தமாக வந்து அகலம் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி கிண்ணத்தை பார்த்துக்கணும். ஒருவேளை டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, அதுவும் வந்து இந்த மாதிரி இல்லாமல் இப்போது இதில் போடும்போது அளவு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் என்னென்னா இந்த மாதிரி நேராக இருக்கிற மாதிரி டிஃபன் பாக்ஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கிண்ணத்தை எடுத்திருக்கேன். இதில் வந்து மாங்காய் எத்தனை வருதுன்னு வந்து நம்ம பார்த்துக்க போகிறோம். கிண்ணத்தை வந்து நம்ம என்னென்னா முழுசாக பாதி இல்லாமல் கிண்ணம் முழுசாக வந்து மாங்காய் வந்து போட்டு அளவு எடுத்துக்க போகிறோம். இப்போ என்னென்னா இதுக்கு பாருங்கள்,
கிண்ணம் வந்து நிரப்பி வந்து நம்ம எடுத்துருக்கோம். இது ஒரு பவுலா. அதுக்கப்புறம் எத்தனை வருதுன்னு அளவு எடுத்துக்க போகிறோம். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம மிச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணணுங்க. அப்போ தான், ஏன்னா ஊர்காவையும் வந்து மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து நீட்டாக வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். அண்ட் இது 2. அண்ட் இப்போ வந்து ஒரு 3 கிண்ணம் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மாங்காய் பீசஸ்ஸு. இது நான் வாங்கும்போது என்னென்னா ஒரு 1.5 கிலோ அப்படின்னு எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னும் சீசன் வந்து ஆரம்பிக்கல இல்லையா, ஸோ அதனால் மேங்கோஸ் இன்னும் வரல. ஸோ நான் பார்த்துருந்த மேங்கோ வந்து இது ஊறுகாய்க்கு நல்லா இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியல. சரி, ஓகே, வச்சு பார்க்கலாம், நல்லா இருந்துச்சுன்னா நல்லது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்காக தான் கொஞ்சமாகவே எடுத்துகிட்டு வந்துருந்தேன். சரி, போன வருஷம் வந்து நம்ம ஊறுகாய் வச்சுருந்தோம் இதே மாதிரி தாங்க, ஒரு 1.5 கிலோ 2 கிலோவோ எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அது வந்து நல்லா இருந்தது. அதுக்காக இந்த வருஷம் வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இது 3 கிண்ணத்துக்கு வந்து நம்மளுக்கு மேங்கோஸ் வந்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம அளவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னா எண்ணெயை வந்து சனி சிதர் தீஸ்கொத்தோர ஆக்சுவலி என்னென்னா நம்ம இப்போ எடுத்துருக்கிற இந்த கிண்ணம் வந்து சின்னதுன்றதால என்னென்னா ஒரு 3 பவுலுக்கு தான் எடுத்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுல்லாக எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ அதுவே நம்ம வந்து கிண்ணத்தை வந்து பூரா இல்லாமல் தலை அது அடிப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது என்னென்னா 3க்கு வந்து 1 போதும் ஆயில். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து நிறைய இருந்தால் தான் ஊறுகாய் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தலை அடிக்காமல் வந்து முழுசாக எடுத்ததால் என்னென்னா ஒரு 2 பவுல் வந்து போட போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட என்னென்னா ஒரு 1 கிலோ எண்ணெய் வந்து தேவைப்படும். அண்ட் ஒரு முழுசாக 1 கிலோ ஊற்றிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு 1/4 பாகமாக ஊற்றலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் ஊற்றிக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெயை எடுத்து வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் ஆயில் வந்து தேவையாகுங்க. இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து மஞ்சள் வந்து கலக்கி விட்டுக்கிறேன். ஏன்னா மஞ்சள் போட்டால் இப்போ நம்ம நைட்டு வந்து இது மாங்காய் எல்லாம் வந்து நைட்டு வந்து தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்த அன்றைக்கே வந்து எடுத்து பண்ணிடணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு நாள் வந்து தங்கினதால் என்னென்னா அது வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் கொஞ்சம் மெத்துன்னு ஆயிர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் வந்து மஞ்சளை கலக்கி ஊற்றுறதால என்னென்னா இந்த பீசஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரமாக வந்து மெத்துன்னு ஆயிடாமல் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இந்த மஞ்சள் ஊற்றும் போதே மஞ்சள் கலக்கி ஊற்றும் போதே பாருங்களேன், மாங்காய் ஊறுகாயோட இதுவே வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த கரண்டியை எடுத்துகிட்டு எதுவுமே வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாக இருக்கணும் நம்ம எது யூஸ் பண்ணனா கூட. ஸோ அதனால் கிண்ணத்தையும் சரி நல்லா ட்ரை பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இதை வந்து நான் இப்போது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ட்ரை நல்லா வந்து மாங்காய் வந்து இந்த எண்ணெயில் வந்து ஊறணும். அதுக்குள்ளே நம்ம என்னென்ன வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம், ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த உப்பு, காரம், அதுக்கப்புறம் இந்த கடுகு தூள், வெந்தயம், அதெல்லாம் வந்து ஒரு கிண்ணத்தில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும். டைரெக்டாக போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதுக்காக என்னென்னா நல்லா வந்து மாங்காய் வந்து முழுகிற மாதிரி இதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, ரொம்ப ப்ரெஸ் பண்ணக்கூடாது, நான் ஜென்டிலாக தான் சும்மா லைட்டாக வந்து மேலே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். ஏன்னா அந்த எண்ணெயில் வந்து நல்லா இது மாங்காய் எல்லாமே வந்து அதில் ஊறணும் இல்லையா, அதுக்காக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது அப்படியே வந்து ஓரமாக வச்சுட்டு இப்போ வந்து இந்த கிண்ணத்தை எடுத்துக்க போகிறேன். இதுவும் வந்து நல்லா ட்ரையாக பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை இந்த ஊறுகாய் வந்து நான் இந்த கிளாஸ் பவுலையே வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் கழித்து தான் நம்ம ஜாடியிலக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு என்கிட்ட ஜாடி கிடையாது. ஸோ குவான்டிட்டி வேறு அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் டப்பா ஏதாவது இருந்தால் அதில் வச்சுக்கலாம். இப்போதைக்கு பிளாஸ்டிக் டப்பாவும் இல்லை, பார்க்கணும். ஸோ அதனால் நான் இந்த கிளாஸ் பவுலையே வந்து வைக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஊற வைங்க. அப்புறம் பவுடரெல்லாம் கலக்கிட்டு ஸ்டீல் கிண்ணத்தில் மட்டும் தயவு செஞ்சு வைக்காதீங்க. ஏன்னா வந்து அந்த
ஊறுகாய் வந்து அந்த புளிப்பு தன்மையால் என்னென்னா கிண்ணம்லாம் ஓட்டை விழிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஸ்டீலில் வந்து வைக்கக்கூடாது. ஸோ அதனால் ஒன்று பிளாஸ்டிக்கில் இல்லைன்னா கிளாஸில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்படி மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ நம்ம எந்த கிண்ணத்தில் வந்து அளவு எடுத்திருக்கோம், ஸோ இதே கிண்ணத்தில் தான் அளவு எடுக்கணும். காரம் வந்து ஊறுகாய்க்கு வந்து நிறைய தேவைப்படும் இல்லையா? ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கிண்ணத்தை வரைக்கும் வந்து அளவு எடுக்கிறதால எவ்வளோ எடுக்கணும், இந்த கிண்ணம் பூராவே வந்து காரம் எடுக்க போகிறோம். ஏன்னா ஒருவேளை தட்டி போட்டிருந்தா காரத்தையும் வந்து தட்டி தான் எடுக்கணும். நம்ம வந்து தட்டி போடல, மாங்காய் எல்லாமே வந்து முழுசாக அதிகமாக போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் வந்து நான் இந்த கிண்ணத்தை பூரா இதோ பாருங்கள், வேணும்னா அப்புறம் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த கிண்ணத்து அளவுக்கு வந்து நான் காரத்தை போட போகிறேன். அப்புறம் உப்பும் வந்து கிட்டத்தட்ட இந்த அளவுக்கே உப்பும் போட்டுக்க போகிறோம். ஏன்னா வந்து உப்பு தான் ஒருவேளை பத்தலைன்னா என்ன ஆகும்னா, ஒரு 3 நாளுக்கு இன்றைக்கி வந்து நம்ம கலக்கி வச்சிட்டோன்னா 3 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ 3ஆவது நாள் நம்ம ஓப்பன் பண்ணும்போது எண்ணெய் எல்லாம் வந்து நுரையாக வந்திருக்குன்னா உப்பு பத்தலை அப்படின்ட்டு. எண்ணெய் வந்து உப்பு பத்துருச்சுன்னா அப்படி நுரையாக வராது. ஸோ அதை பார்க்கலாம் நம்ம. ஸோ உப்பையும் வந்து நான் கரெக்டாக தான் அளவாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன் கல்லுப்பை. ஸோ அதை தான் இப்போ சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா உப்பு வந்து எண்ணெய் வந்து நுரை வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ அதே அளவுக்கு நான் உப்பும் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம முழுசாக காரம் போட்டிருக்கோம், முழுசாக உப்பு போட்டிருக்கோம். இது கடுகு பவுடர் என்னன்னா 3/4 பாகம் தான் போடணும். ஸோ 3/4 அளவுக்கு கடுகு போடணும். கடுகு பவுடரு ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து ரொம்ப கசக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்து 1 ஸ்பூன் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் இந்த பூண்டு, நம்ம இது தோலெல்லாம் எடுத்துட்டு பூண்டு எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த பூண்டை வந்து நல்லா சேர்த்து விட்டுட்டு, ஸோ இதில் வந்து கொஞ்சம் தூள் அப்படி இருக்குது, அதெல்லாம் எடுத்து இதில் போட்டு நல்லா வந்து கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் வந்து நல்லா இதில் வந்து மிக்ஸ் ஆன பிறகு தான் நம்ம வந்து அதில் வந்து ஆட் பண்ணணும். காரம், கடுகு, உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஊறுகாய்க்கு நல்லா பிடிக்கும். இல்லைன்னா அங்கங்கே வந்து செப்ரேட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுட்டு இதில் இருக்கிறது எல்லாமே வந்து எடுத்து போடுறேன். ஏன்னா வேஸ்ட் ஆகிடும். நம்ம வந்து கரெக்டாக அளவு தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் ஒருவேளை அதுவே ஒரு 4 கிண்ணம் வருதுன்னா ஒரு 1.25 அப்படின்ற மாதிரி வந்து நீங்களே போட்டுக்கோங்க. 4, 5 அப்படி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அந்த மாதிரி வந்து புரியல, ஒருவேளை டபுள் இப்போ 3 எடுத்துருக்கோமா, அதுவே 6 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு இதையே வந்து டபுளாக வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஒருவேளை உங்களால் அப்படி முடியலன்னா ஒரு 3 பிடி மட்டும் வர்ற மாதிரி பாக்ஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து போட்டு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம கலக்கிறது மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். இந்த அளவு வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அமோகமாக இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிட்டேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கே மாங்காய் எல்லாமே வந்து நல்லா ஊறி இருக்குது இதில். ஸோ அதுதான் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து இதில் ஊற்றும் போது என்னென்னா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சமாக இதில் ஊற்றி கலக்கி அதுக்கப்புறம் ஊற்றிக்கணும். இதை பூரா வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம எடுத்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். வேணும்னா ஒரு வேளை பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா எண்ணெய் கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் கிட்ட தேவைப்படும்.
இப்போ பார்க்கும்போது என்னடா ரொம்ப காரமாக போட்டுட்டாங்க போல் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இது வந்து நல்லா ஊறிட்ட பிறகுதான் அதோட காரம் அதெல்லாம் கூட. இப்போ காரம் கூட என்னென்னா நான் ஆன்லைனில் வாங்கினதால எப்படி இருக்குன்னு தெரியல. அதனால் இந்த வாட்டி வந்து ஒரு வேளை ட்ரையல்ஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுவே வந்து மிளகாய் எடுத்துகிட்டு வந்து நம்மளே அரைக்கிறோன்னா அப்படி அதில் நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுறோன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இதை வந்து நான் போன வாட்டியும் நான் ரெடிமேடு தாங்க போட்டேன். பட் இந்த வாட்டி என்னென்னா ஆர்கானிக்காக எங்கள் வீட்டுக்காரர் எங்கே வெளியே வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தார். சரி ஓகே அதையே ஊற்றிடலாம் அப்படின்ட்டு தான் ஊற்றினேன். பார்க்கணும் எப்படி வருது ஊறுகாய் அப்படின்ட்டு. எண்ணெய் வந்து இன்னும் இப்போ வந்து ஊறுகாய் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது இல்லையா. நான் சொன்னேன் என்னென்னா 1 லிட்டர் கிட்டத்தட்ட தேவைப்படுங்க. ஸோ 1 லிட்டர் கூட ஊற்றலைன்னா அந்த மாங்காய் வந்து முழுங்குற வரைக்கும் வந்து நான் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வந்து கலரி விட போகிறேன். ஸோ நல்லா பாருங்களேன் மாங்காய் வந்து ரெட்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது ஐயையோ செம காரமாக இருக்கும் போல் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் ஊறின பிறகு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து இப்போ இன்றைக்கி நம்ம கலரி விட்டுறோன்னா ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ 3 நாள் வரைக்கும் வந்து இது தொடவே மாட்டோம். இந்த பீசஸ் எல்லாமே வந்து எண்ணெயில் முழுங்குற மாதிரி வந்து நம்ம இப்படி பண்ணிவிட்டு இந்த கிளாத் இருக்கு இல்லையா. ஸோ இந்த கிளாத்து அந்த கிளாத்தை வந்து ஒரு கிளாத் வந்து நம்ம கட்டி விட போகிறோம். கிளாத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்டி விட போகிறேன். ஏன்னா கொஞ்சம் காற்று போகணும் அப்படின்ட்டு முழுசாக போகக்கூடாது. ஸோ ஒரு கிளாத் வந்து கட்டி விட போகிறேன். ஸோ இப்படி நம்ம ஊறுகாய் வைக்கும்போது கண்ணு படக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் திஷ்டி எடுக்கணும்.